ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய தை அமாவாசை பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான அமாவாசையாக இருக்கக்கூடியதாக இருக்குங்க. நிறைய பலன்களையும் அள்ளி தரக்கூடியதாக இருக்குது. அமாவாசைக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழப்போகுது, நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன, வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும், ராகு கேது பயிற்சியோட பலன்கள் எப்படி இருக்குது, கிரக நிலைகளில் மாற்றங்கள்லாம் எப்படி உங்களுக்கு அமைய போகிறதா இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகளை நான் உங்ககிட்ட முழுசாக சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர பயனுள்ள கருத்துக்கள் உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் ஆவார். நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, சூரியனை போன்ற தலைமை பண்பு, தன்னம்பிக்கை, பிரகாசமான குணம் கொண்டவர்களாக இருப்பீர்கள். சூரியனே நவகிரகங்களின் முதன்மையானவர் ஆவார் மற்றும் சிம்மத்தின் அதிபதியாகவும் இருக்காரு. தலைமை பண்பும் தன்னம்பிக்கையும் ஆற்றல் பெருந்தன்மையும் கொண்டவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். உங்களுடைய நட்சத்திரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகம், பூரம், உத்திரம், முதல் பாதம். அதிர்ஷ்டக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாணிக்கம். சூரியனை அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுக்கு எதிர்பார்த்த நற்பலன்களை கொண்டு வரும் நாட்களாக வரக்கூடிய நாட்கள் இருக்குது. தொழில் வாழ்க்கை மற்றும் குடும்ப வாழ்க்கையின் சாதகமான சூழ்நிலை கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய வழிகளையும் தன்னம்பிக்கையிலையும் வெற்றிகளை காணக்கூடிய வாரமாக வரக்கூடிய நாட்கள் இருக்குங்க. உங்களுடைய ஆழ்மை பண்புகளால் உயர் பதவிகளை அடைவீர்கள். தெளிவான திட்டங்கள், முற்போக்கு சிந்தனைகள் மற்றும் சவால்களை சந்திக்கும் திறன் கொண்டவர்களாக இருப்பீர்கள். மன வலிமை உள்ளவர்களாகவும் நிலையான வெற்றிகளை, திட்டங்கள் என அனைத்து விஷயங்களிலும் கை சேர்ந்தவர்களாக இருக்கும் ராசியாக சிம்ம ராசிக்காரர்கள் இருப்பீர்கள். உங்களுடைய நேர்மையான செயல்பாடுகள் மூலம் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாகவும் ஒரு முன் உதாரணமாகவும் நீங்கள் இருப்பீர்கள். அது மட்டும் இல்லாமல் உயர் பதவியில் அமர வைக்கும் மற்றும் உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்லும் என நிறைய நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. உங்களுடைய காதல் வாழ்க்கை வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே திருமணம் முடித்தவர்கள் வாழ்க்கையில் ஈகோ சண்டைகள் அவ்வப்போது காணப்பட்டு வந்தாலும் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குங்க. உறவில் காணப்படும் தவறான புரிதல்களை தீர்க்க முயற்சி செய்யுங்கள். மகிழ்ச்சியான வாழ்வுக்கு வழிகாணுங்கள். குருவின் நேர்மறை பார்வை உறவில் காணப்படும் பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடியதாக இருக்கு. மகிழ்ச்சியை மீட்டு கொண்டு வரும் நாட்களாக இருக்குங்க. உங்கள் காதல் துணையுடன் பரஸ்பர புரிதலை உண்டாக்குவீர்கள். அது மட்டும் இல்லாமல் உறவில் மகிழ்ச்சியான தருணங்களையும் உண்டாக்குவீர்கள். திருமணம் முடிக்காத சிம்ம ராசினருக்கு திருமணம் விரைவாக நடக்கக்கூடியதாக இருக்குது. திருமண தடைகளை போக்கும் பரிகாரங்களை முறையாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, இறை வழிபாட்டில் நம்பிக்கை வச்சு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடியதாக இருக்குங்க. வாழ்க்கையில் வெற்றிகளை குவிக்கும் ஒரு நாட்களாக வரக்கூடிய நாட்கள் இருக்குது. அலுவலக பணி மேற்கொண்டு வரும் நபர்கள் தங்கள் பணியிடத்தில் அதிகாரமிக்க பதவி மற்றும் தலைமை இடத்திற்கு முன்னேறி செல்வீர்கள். நிறைய வாய்ப்பு இருக்குது. சுய தொழில் செய்து வரும் நபர்களுக்கு வெளிநாட்டில் இருந்து வரும் பண உதவிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க. சர்வதேச அளவில் உங்கள் தொழிலை விரிவுபடுத்தும் வாய்ப்பும் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. வெளிநாட்டில் பணியாற்ற விரும்பும் நபர்களுக்கு எதிர்பார்த்த நற்செய்தி கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாகவே மாறக்கூடியதாக இருக்குங்க. உங்கள் திட்டம் போல் காரியங்கள் சுமூகமாக செல்லும் நிலையிலும் இடையில் அவ்வப்போது நிதி சார்ந்த பிரச்சனைகள் எழும். குறிப்பாக முதலீடுகள் தொடர்பான பிரச்சனைகள் அதிகரிக்க கூடியிருப்பதால் கவனமாக இருந்துக்கோங்க. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் இந்த பிரச்சனைகள் நீங்கள் சமாளித்து கொள்ளலாம். மாணவர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களையெல்லாம் அளிக்கப் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி கல்லூரி தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவீர்கள். போட்டித் தேர்வுகளிலும் வெற்றி காண்பீர்கள். தங்கள் பெற்றோர் மற்றும் உடன் பிறந்தவர்களின் நற்பெயரை பாதுகாக்கும் ஒரு சிறப்பான காலமாக வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இருக்குங்க. வணிகம் தொடர்பான படிப்பை படித்து வரும் மாணவர்களுக்கு இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டின் இறுதியில் ஒரு நல்ல செய்தி வரக்கூடியதாக இருக்குங்க. உலகின் முன்னணி நிறுவனத்தில் பணியாற்றும் வாய்ப்பை நீங்கள் பெறக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் திறமைக்கு கிடைக்கும் இந்த
பரிசினை சரியான வழியில் பயன்படுத்தி உங்களை சார்ந்துள்ள நண்பர்களையும் முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்லுங்கள். வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய நிதி நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிதி நிலையை பொறுத்தவரை நிலையானதாக இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ஏற்கனவே கிடைக்கும் வருமானத்தை போதுமான அளவு அதிகரிக்க செய்வீர்கள். ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் வருமானத்தையும் உண்டாக்கும் வழிகளையும் பெறுவீர்கள். நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்க. முன்னர் செய்த முதலீடுகள் வழியே போதுமான லாபத்தை காணும் வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கக்கூடியதாக இருக்குது. நண்பர்களின் தொழிலில் முதலீடு செய்ய விரும்பும் நபர்கள் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லதாக இருக்குங்க. தொழில் கணக்கு வழக்குகளில் வெளிப்படையாக இருப்பதும் நல்லதாக இருக்கு. அறிமுகம் இல்லா நபர்களுடன் கூட்டு சேராதீர்கள். முடிந்த அளவுக்கு நண்பர்களிடம் கடன் வாங்குவதை தவிர்த்து விடுங்கள். அது மட்டுமில்லாமல் தொழில்முறை வாழ்க்கையில் காணப்படும் சவால்களை சமாளிக்க வாரந்தோறும் வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் பசுவுக்கு உணவு அளித்து வாருங்கள். நல்லதே நடக்கக்கூடியதாக இருக்குது. குடும்ப வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளை சமாளிக்க வெள்ளிக்கிழமைகளில் நெய் விளக்கு ஏற்றி லட்சுமி தேவியை பூஜித்து வந்தீங்கன்னா நல்லதே நடக்கக்கூடியதாக இருக்குங்க. குறிப்பாக லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் கலப்பு திருமணம் நடக்கக்கூடியதாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் காதலிப்பவர்கள் வேற்று மதத்தினரை திருமணம் செய்யும் யோகம் ஏற்படக்கூடியதாக இருக்குங்க. ஓராண்டுகள் பொறுமையாக இருந்தால் வீட்டில் பெற்றோருடன் சம்மதத்துடன் திருமணம் செய்ய வாய்ப்பு நிறைய இருக்குங்க. வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு அற்புதமான காலகட்டமாக வரக்கூடிய நாட்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் சுப விரயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உள்ளதுங்க. அதிக அளவிலான வெளியூர் பயணங்கள் ஏற்படும். கோர்ட் வழக்குகளில் வெற்றிகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடியதாக இருக்குது. குலதெய்வ கோயிலுக்கு அதிகமாக செல்வீர்கள். அது மட்டும் இல்லாமல் 8ஆம் இடத்தில் சனி இருப்பதால் கெட்ட சகவாசங்கள், திருமணம் தாண்டிய உறவு, கெட்ட பழக்க வழக்கங்களில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிகுந்த கவனமாக இருந்து கொள்ளுங்கள். காதல் முறிவு, திருமணம் தாண்டிய உறவுகளில் இருந்தால் அவை முறிவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. அதன் மூலம் பார்த்தீங்கன்னா மிகுந்த மன உளைச்சலுக்கு கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. 8ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்து 7ஆம் அல்லது 6ஆம் இடத்தில் சர்ப்ப கிரகங்கள் இருப்பதால் வாகன விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உள்ளதுங்க. கவனமாக இருந்துக்கோங்க. ஹெல்மெட்டை மறக்காமல் போட்டுக்கொள்வது நல்லதுங்க. அரசுக்கு அபராதம் செலுத்தும் சூழல் ஏற்படக்கூடியதாக இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள், சண்டைகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆவணம் தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவையாக இருக்குங்க. உறவுக்காரர்கள் நண்பர்கள் மத்தியில் அவமானம் எடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உள்ளது. ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. தொழிலில் போட்டி பொறாமை ஏற்படும். எதிரிகள் அதிகரிக்கும் வாய்ப்பு நிறைய உள்ளதால் கவனமாக செயல்படுவது நல்லது. மருத்துவ செலவுகள் அதிக அளவில் வரக்கூடியது என்பதால் மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டுக்கொள்வது நல்லதுங்க. பெண் குழந்தைகள் எடுக்கும் முடிவுகளுக்கு உங்கள் வருத்தத்தையே தரக்கூடியதாக இருக்குது. மாமனார் மாமியாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் கவனமாக இருந்துக்கோங்க. வரக்கூடிய நாட்களில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான், சிவன், துர்கா தேவி, முருகப்பெருமான் இவங்கெல்லாம் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடக்கக்கூடியதாக இருக்குங்க. சூரிய பகவானை வேண்டினீங்கன்னா சூரிய பகவானை வழிபடுவது நல்ல சிறப்பாக உள்ளது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் சிவலிங்கத்திற்கு பால் மற்றும் நீர் அபிஷேகம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்லதே நடக்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிவனை வழிபடுவதன் மூலம் சிவலிங்க வடிவில் உங்களுக்கு நிறைய ஆற்றல்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. துர்காதேவியை வழிபடுவதன் மூலம் வலிமை, பாதுகாப்பு மற்றும் தாய்மைக்கு அதிபதியாக இருக்காங்க. துர்கையை வழிபடுவது மனத்தடைகளை நீக்கி உங்களுடைய வலிமையை அதிகரிக்கக்கூடியதாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தனித்துவமான முருகனை வழிபடுவது சிம்ம ராசியினருக்கு தனித்துவத்தை மேம்படுத்தக்கூடியதாக இருக்குங்க. நீங்கள் பண்ணக்கூடிய பரிகாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா குரு பார்வையால் பலன் பெறவும், கண்டங்கள் சனியால் ஏற்படும் பாதிப்புகளை நீக்கவும் சிம்ம தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வருவது நல்லதாக இருக்குங்க. தினசரி சூரிய உதயத்தில் சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்லதே நடக்கக்கூடியதாக இருக்குது. சிவ வழிபாட்டில் பால் நீர் அபிஷேகம் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் கோவில் வழிபாட்டுகளுக்கு செல்லும்போது ராசி நட்சத்திரக்குரிய தலங்களை தேர்ந்தெடுப்பது கூடுதல் பலன்களை தரக்கூடியதாக இருக்குங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் சிம்ம ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் அளிக்கப் போகுது, அவங்களுடைய தொழில் வியாபாரத்தில் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் அவங்க கிடைக்க போகுது, அவங்க பண்ண வேண்டிய பரிகாரங்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள்,
அவங்க அமைதியாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகளை சொல்லியிருக்கேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.